அரே மும்பை, என்ன இப்படி குழப்புறீங்க? சுத்தமாக குழப்பி விட்டாங்க மும்பை நேற்று ஒரு போஸ்ட்டை போட்டு. அதான் ஹர்திக் பாண்டியா ஹச்பி கிளாக்குன்னு ஒரு ஸ்குவாடை வச்சுட்டு போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு போஸ்ட்டை போட்டு விட்டாங்க மும்பை. இப்போ ஹர்திக் பாண்டியா மும்பையிலே இருப்பாரா இல்லை மும்பை விட்டு வெளியே வரான்னு ஒரு மெமரிக்கு போட்டாங்களா? இதுதான் கன்ஃபியூஷனாக இருக்குது. அண்ட் கேகேஆர் வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு வாங்குறாங்க. இதுக்கு பதிலாக இந்த 4 பிளேயர் கொடுக்க தயாராக இருக்காங்கன்னா நம்ம மும்பை நினச்சி மறுபடியும் இந்த மாதிரி போஸ்ட்டை போட்டு குழப்பி விட்டாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா ட்ரேடே பற்றி எரியுது. ஏன்னா அந்த மாதிரி குழப்பி விட்ருங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா கேகேஆருக்கு போகிறாருன்னா வச்சுக்கோங்க, ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் கேப்டன்சி கொடுப்பாங்க. அப்போ டீமில் இதில் இருக்க ரிங்கு சிங் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ரிங்கு சிங்கே இங்கே போகலான்னு இருக்காரு. ஆனால் இந்த வாய்ப்போட இந்த 4 பேர்த்தையும் கொடுக்கறது கேகேஆர் ஹர்திக் பாண்டியா வாங்குறத விட மும்பை எது சூஸ் பண்ணாங்க? நிக்லஸ் பூரன் ப்ளஸ் ஹர்திக் பாண்டியா. நிக்லஸ் பூரன் ஒரு வெல் நோன் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் நம்ம இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா அவங்க பிருத்வி ஷாவையும் அக்சர் பட்டேலும் கொடுக்குறாங்க. அக்சர் பட்டேல் இஸ் அ மெயின் ஸ்பின்னர் ஆஃப் டெல்லி. அப்படி மட்டும் அக்சர் பட்டேல் போயிட்டான்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர் டெல்லிக்கு வரும். அப்போ நம்ம ராகுல் சவரை கொடுத்துட்டு அசுதோஷ் சர்மாவும் வாங்கலாம். இப்போ என்ன நடக்க போதுன்னு தெரியல. ட்ரேடே குழப்பி விட்ருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பூரான் ட்ரேடு தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க மும்பைன்னு. ஒருவேளை மும்பை ட்ரேடே பண்ணலன்னா மும்பை ஆனால் குழப்பி விட்றாங்க நிறையா.